தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை வெட்டுறது அப்படிங்குதான். அதாவது கை எப்படி 9 இன்ச்சு கை முனிக்கை சுற்றளவு 11 15 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு கொண்ட ஒரு கை எப்படி வெட்டுறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. முக்கியமா இந்த மாதிரி கை வெட்டும் போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த அடிக்கை லூஸ். ஸோ இந்த அடிக்கை லூஸ் வந்து எதனால வருது, எப்படி வந்து அதை சரி பண்ணி அந்த கை வெட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்பவே எளிமையா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த கை வெட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அளவு 9 இன்ச்சு கை நீளம், முனிக்கை சுற்றளவு 11 அண்ட் ஆம்கோல் சுற்றளவு 15 இன்ச் ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா வரப்போகுது. ஸோ அது எப்படிங்கிறதையும் நீங்க வந்து இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அது என்னன்னா ஆம்கோல் லூஸ், ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நான் கண்டிப்பா சொல்றேன். ஆகவே இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஸ்டீஸ். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சகோதரி. இப்போ உங்களுக்கு கை மட்டும் வெட்டணும் அப்படிங்கறதுனால உங்களோட கையளவுக்கு ஏற்ற ஒரு லைனிங் மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த அடிக்கை லூஸ் வராமல் உங்களோட கையளவுக்கு வந்து எப்படி கை வெட்டுது அப்படிங்கிறத இதில் வெட்டி காட்ட போகிறேன். பட் இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் லைனிங் வெட்டும்போது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கை வந்து ஃபிட்டிங், ஷோல்டர் லூஸ் அண்ட் ஆம்கோல் லூஸ் அந்த சைடில் வரக்கூடிய அந்த பின் முதுகு லூஸ் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா அமையும். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ஸோ உங்களோட கை நீளத்துக்கு ஏற்ற போல் நான் சின்னதாக எடுத்திருக்கேன், நீங்கள் லைனிங்கில் வெட்டிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 கைக்கு ஏற்ற போல் 2 துணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் கை வந்து வழக்கம் போல் மடித்து போடுற மாதிரி மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் லைனிங்கில் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களோட கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச். ஸோ கை வெட்டுறதுக்கு முன்னாடி முனிக்கையில் நம்ம வந்து இங்கே கரெக்ஷன் நம்ம பண்ணுவோம். அது போக வந்து 3/4 இன்ச்சு நம்ம உள்ளே பிடிக்கிறதுக்கு துணி வந்து வைப்போம். ஸோ இதுவே லைனிங் ப்ளவுஸ்னால் 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் நார்மல் ஃபுல் வாய் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா 1.25 அல்லது 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, எம்மிங் பீஸ் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்களோட கை நீளம் 9 இன்ச்சு சொன்னீங்க. அதுக்கு போல் வந்து நான் 9.5 இன்ச்சு கை நீளம் வைக்கிறேன். ஓகேங்களா? எங்கள் கை வந்து இங்கே ஒரிஜினல் ஒயர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பிடிமானத்தோடு சேர்த்து 9.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முனிக்கை சுற்றளவு 11 இன்ச்சு சொல்லியிருந்தீங்க. ஸோ 11ல் 2ல் ஒரு பகுதி 5.5. ஓகேங்களா? ஸோ 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பிடிமானத்துக்கு உள்ளே வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிடிமானத்துக்கு துணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் கையோட உயரத்தை வச்சுக்கலாம் பிடிமானத்தோட சேர்த்து. ஓகேங்களா? 9.5 இன்ச், 9 இன்ச்சுக்கு பதிலாக பிடிமானத்தோடு சேர்த்து 9.5 இன்ச். ஸோ எதுக்காக நான் இந்த இடத்துல இது வைக்கிறேன்னா, இங்கே கையோட இங்கே ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதற்காக வந்து தான் இந்த இடத்துலையும் நான் வந்து அளவு வைக்கிறது. ஸோ இப்படி அளவு வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அளவுக்கு நான் 3.25 இன்ச் ஆம்கோல் ரவுண்டுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது கை சுற்றளவு 5.5 இன்ச். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, முனிக்கை சுற்றளவை விட 5.5 இன்ச் நான் வந்து 6.5 7. ஓகேங்களா? 7 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? 1.5 இன்ச் நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? முனிக்கை சுற்றளவை விட 1.5 இன்ச் சேர்த்து வைக்கிறேன். அதே போல் உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச் சேர்த்து வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் கை இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா எப்படி வெட்டுவீங்க பாருங்க. இந்த ஸ்கேல் இந்த மாதிரி நெட்டு வசதியில் வச்சு நிறைய பேர் வந்து கை வெட்டுறீங்க. ஸோ இப்படி வெட்டும்போது இந்த இடத்துல வந்து முனிக்கை சரியாக இருக்கும் அண்ட் ஆம்கோல் சுற்றுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து கை லூஸ் வரும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த நேர் ஸ்கேலை தவிர்த்துடணும். ஸோ அதற்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ரவுண்டு பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது
பாருங்க இந்த மாதிரி இப்படி. ஓகேங்களா? பெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நேர் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னங்கிறத பாருங்க. இப்படி நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். நான் லேசாக போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க, நேர் ஸ்கேல் போடும்போது வரக்கூடிய ஸ்பேஸ் இப்படி இருக்கும். இதுவே பெண்ட் ஸ்கேல் போடும்போது பாருங்க 1/4 இன்ச் உள்ள கரெக்டாக உள்ள போய் வருது. ஸோ இந்த பெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லூஸ் வராது. அதனால வந்து பெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து அடிக்கடி லூஸ் வராதுக்கு காரணம். இப்போ நம்ம இங்க முனிக்கை சுற்றளவு விட 1.5 இன்ச் சேர்த்து வச்சிருந்தோம், அதாவது 7 இன்ச் வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ கையோட உயரத்துக்கு வருவோம். கையோட உயரத்தோட ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 7 இன்ச்சில் நீங்க வந்து பாதி 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் கையோட நடுப்பகுதி. இப்போ இந்த நடுப்பகுதியிலிருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இதுல இருந்து நீங்க வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து அப்படி நீங்க 1 இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 1 இன்ச்சுல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கவர் தட்டு இப்படி. ஓகேங்களா? ஸோ இந்த கவர் தட்டோட அளவு 3/4 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு வருது. ஸோ இந்த அளவு மாதிரி நீங்கள் வந்து அளவு வச்சு நீங்கள் வந்து கை வெட்டும்போது உங்களுக்கு முன் கை சுருக்கம், பின் முதுகு சுருக்கம், ஆம்கோல் லூஸ், இந்த மாதிரி லூஸ்லாம் கண்டிப்பாக வராது. முக்கியமாக அடிக்கை லூஸ் வராது. ஓகேங்களா? இப்போ நான் இதை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். கை நீங்கள் வந்து வெட்டும்போது ரொம்ப அவசரப்படாமல் மெதுவாக நிதானமாக வெட்டி பழகுங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் ப்ளவுஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கையில் தான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதாவது தெரியாமல் பண்ணுறாங்க, தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தெரியாமல் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, நம்ம முதல்ல வந்து வரைஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா? அவ்வளோ அதில் வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களோட அளவுக்கு உண்டான கையோட வடிவமைப்பு கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, இதை இனிமேல் உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும், தைக்கும் போது மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா பெரிய ஊசி இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய நீடில், அதை வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா ஊசி குத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேயும் மார்ஜின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் தைக்கும் போதே வந்து இந்த அடிக்கை லூஸ்லாம் இல்லாமல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு அழகாக வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கை உங்களுக்கு கரெக்டாக வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம முன்னாடி கவர் தட்டு நம்ம வெட்டிக்கலாம். ஓகேங்களா? கவர் தட்டு வெட்டும் போது எப்பவுமே இங்கே பாருங்க, நம்ம ப்ளவுஸ் கையோட பிடிமானம் அறுக்காத்து வருது இல்லையா? ஸோ அந்த அறுக்காத்துலேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி அவசரப்படாமல் மெதுவாக நிதானமாக இந்த மாதிரி வெட்டுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த சைஸு கை வெட்டினாலும் ஒவ்வொரு சைஸு கேட்டால் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்ஜின் வேறு மாதிரி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட அளவுக்கு இதுதான். ஸோ வீடியோவில் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையோட அமைப்பு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். எப்படி கை வெட்டும் பட்சத்தில் பாருங்கள், ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக எப்படி 15 இன்ச்சு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், அர்க்காத்து. ஸோ அர்க்காத்துலேருந்து பாருங்கள் இந்த பீஸ் வைக்கும்போது கரெக்டாக 15.5 இன்ச் வந்திருக்குங்களா? ஸோ அவங்களோட ஆம்கோல் சுற்றளவு முனிக்கை சுற்றளவுக்கு ஏற்றால் போல் நீங்கள் ஆம்கோல் நம்ம வைக்கிறதுனாலேயே அவங்களோட ஆம்கோல் ரவுண்ட் பர்ஃபெக்டாக அவங்களோட அளவு வந்திருக்கு. மறுபடியும் பாருங்கள் 15.5 இன்ச். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேருக்கு ரொம்ப நாள் இந்த கேள்வி, அதாவது இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கை வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இந்த வீடியோ மூலியமாக தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
மேலும் இந்த வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ், ஆம்கோல் லூஸ் வரதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முக்கியமா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் அந்த பண்ணிட்டு போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஷோல்டர் லூஸ். இது ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு நான் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இது முக்கியமான விஷயம், இதை நான் சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்றேன். சோ இது எதுக்காகனா இதை பத்தி நிறைய பேர் கேள்விகள் கேட்கறீங்க அப்படிங்காண்டி தான் இதை நான் சொல்றேன். ஓகேங்களா. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்ததுன்னா இப்படி நீங்க ஷோல்டர் இங்க பிடிச்சு பார்க்கும்போது சும்மா ஒரு 1/4 இன்ச், அதாவது 1/2 இன்ச்சுக்கும் கம்மியா தான் அந்த ஷோல்டர் வந்து லூஸ் இருக்கணும். ஓகேங்களா. சோ அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ். ஓகேங்களா. சோ இதுக்கு என்ன பண்ணணும், கழுத்தோட அளவுகளை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி வெட்டணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். சோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிளவுஸ் அவங்க போடுறாங்க, பிளவுஸ் இங்க போட்டு பாக்குறாங்க அப்படின்னா இப்படி பிடிக்கும் போது இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சுக்கு மேல 1 இன்ச்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்துச்சு வச்சுங்க, கண்டிப்பா அது ஷோல்டர் லூஸ் கிடையாது. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கட்டிங்கோட உயரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து 2வது விஷயம். சோ இது 3வது விஷயம், ஷோல்டர் லூஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இங்க பிளவுஸ் அவங்க போடும்போது இந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து அவங்களோட ஃபிட்டிங் கரெக்டா ரெண்டுமே கொக்கி மாட்டின பிறகு வந்து கரெக்டா இருக்கணும். சோ அப்படி இல்லாத பட்சத்துல இங்க கொக்கி பீஸ் பட்டி பீஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ இது இப்படி பிடிச்சு பாத்தீங்கன்னா அது தனியே வந்து ஒரு ஃபோல்டிங் மாதிரி வரும். ஓகேங்களா. கண்டிப்பா இப்படி இந்த ஃபோல்டிங் மாதிரி வரும். சோ இந்த மாதிரி லூஸ் இருந்தாலும் இங்க ஷோல்டர் லூஸ் வரும். சோ இந்த கட்டிங் உயரம் அதிகமா இருந்தாலும் ஷோல்டர் லூஸ் வரும், ஆம்கோல் லூஸ் கண்டிப்பா வரும். அதே போல உடம்பு லூஸ் அதிகமா இருந்தாலும் ஷோல்டர் லூஸ் வரும், கண்டிப்பா ஆம்கோல் லூஸ் வரும். சோ இதெல்லாம் இல்லாம பிளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு, கீழே வந்து கப் சைஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஷோல்டர் லூஸ் கொஞ்சமா தான் வரும். சோ இதை வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சு அதற்கேற்ற போல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் கட்டிங்க மாத்தி நீங்க வந்து பயன்பெறுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல இந்த கேள்விதான் கேக்குறீங்க. சோ அது வந்து எதனால இந்த லூஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் யார் வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயங்கள் என்னென்ன, அவங்களோட குறைகள் என்னென்ன அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதுக்கேற்ற போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளவுஸ் வந்து சரி பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம். ஓகேங்களா. சோ இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல வேறொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.